முதலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க, அம்மனுக்கு நம்ம தாலி சாத்தி வழிபடலாமா? அவரவர் முறை வழக்கப்படி என்ன தாலி இருக்கிறதோ அதை வரலட்சுமி நோம்புக்கு அம்பிகைக்கு சாற்றுவது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்னா மஞ்சளாலேயே தேங்காயில அம்பிகையினுடைய முகத்தை அழகாக காப்பு போல் இட்டு தாராளமா செய்யலாம், தவறே இல்லை. இது கேள்வி, அதாவது கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது. புனர்பூஜை அப்படின்றது கலசத்தில் இருப்பதை சமையலறையோடு சேர்த்தல் தான். ஏன்னா மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்கன்னா சமையலறையில தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்து மூலமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, சார் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நேர்கள் கொடுக்கிற கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அவரு. வரலட்சுமி விரதம். விரதம் என்பது, விரதம்னா பசியோடு இருக்கிறது மட்டுமே விரதம் கிடையாது. நம்மளுடைய உடலையும் மனதையும் தீய வழியில் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு பேரு தான் விரதம். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லோருக்குமே பரிச்சயமான முகம், எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருப்பீங்க. பிரம்மாண்டமா நம்மளுடைய வரலட்சுமி பூஜையினுடைய அலங்கார முறைகளை நேயர்களுக்கு சொல்லி நிறைய பேர் திருவருள் டிவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. முதல்ல நன்றி. அதற்கு காரணமான நம்மளுடைய குருஜி, பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் அவர்கிட்ட தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வரலட்சுமிக்கு நீங்க கேட்ட எல்லா டவுட்ஸும் இன்னைக்கு கேள்விகளா அவர்கிட்ட போகுது. அவருடைய பதிலை பார்க்கலாம். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகதீசாயி நமஹா. வணக்கம்மா. முதல்ல திருவருள்லேருந்து உங்களுக்கு மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உங்களுடைய பதிவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா பெண்கள். அது சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த வரலட்சுமியை எப்படி முறைப்படி பண்ணணும், என்னெல்லாம் விஷயங்கள் போடணும்னு நிறைய பேருக்கு தெரியாத பல தகவல்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை முன்கூட்டியே நம்ம போட்டதற்கான காரணம் என்னன்னா, இதை பார்த்துட்டு அவங்க இந்த வருஷம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல நிறைய நேர்கள் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கேள்விகள் போயிடலாமா சார்? சரி, முதலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க, அம்மனுக்கு நம்ம தாலி சாத்தி வழிபடலாமா அப்படின்னு. தாராளமாக. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருமே வரலட்சுமி விரதத்தில் அவரவருடைய பாரம்பரிய முறை தாலிகளை சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பவளம் அவங்களுடைய சம்பிரதாயத்தினுடைய தாலி சேர்ப்பாங்க, ஒரு சிலர் கருகமணி அவர்களுடைய சம்பிரதாய தாலி சேர்ப்பாங்க, அதற்கப்புறம் பொட்டு தாலி, அவரவருக்கும் ஒவ்வொரு விதமான தாலி இருக்கும். அவரவர் முறை வழக்கப்படி என்ன தாலி இருக்கிறதோ அதை வரலட்சுமி நோம்புக்கு அம்பிகைக்கு சாற்றுவது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவரவருக்கு தெரிந்த மொழிகள்ல தானே அம்பிகையை பாடுவாங்க. இப்ப நாம சைவத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னா நம்ம சைவத்திற்குட்பட்ட விஷயத்துல தமிழ்ல பாடுவோம். அதே போல வைணவத்தை பின்பற்றுபவர்கள் அம்பிகைக்கு வைணவ தாலி போடுவார்கள். இப்படி அவரவர் மொழிகளுக்கேற்ப, கலாச்சாரத்திற்கு ஏற்ப அம்பிகைக்கு திருமாங்கல்யம் அணிந்து வழிபடுவது சிறப்புமா. அருமையான பதிவு. கேட்ட நேருக்கான சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்தது ஒரு நேர் கேட்டிருக்காங்க, எங்க கிட்ட முகம் இல்லை, தேங்காய்ல நாங்க வரைஞ்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப எப்படி விளக்கிலிருந்து இன்றைய லைட் ப்ரமோட் ஆச்சோ அது போல ஆதி காலத்தில் வழிபாடு அப்படின்றதே கலசம்னா மஞ்சள் தடவிய தேங்காய் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ அதனுடைய அடிப்படை வளர்ச்சியில வந்ததுதான் அம்பிகையினுடைய முகம். அதற்கு முன்பாக எல்லாம் வீட்டுடைய சுவற்றுல மட்டும்தான் மஞ்சளால வரைந்து கலசத்தை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடு செய்வார்கள். அதனால அதுதான் ஆதி காலத்தினுடைய முறையும் கூட. உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்னா மஞ்சளாலேயே தேங்காயில அம்பிகையினுடைய முகத்தை அழகாக காப்பு போல் இட்டு தாராளமா செய்யலாம், தவறே இல்லை. சிறப்பான முறை. அருமை. அடுத்த ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்க அன்னைக்கு குறிப்பிட்டு அம்பிகைக்கு ஒரு நிறத்துல அலங்காரம் பண்ணிருந்தீங்க. பாவாடையினுடைய அந்த புடவையினுடைய நிறம் இதற்கு ஏதாவது தாத்பரியம் இருக்கா? இருக்குன்னா நாங்க என்ன கலர் சாரி அம்பிகை கட்டி வழிபடலாம் கேட்டோம். ஓகேமா, இது கேள்வி, அதாவது கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது. எப்போதுமே நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு தெரியும், எந்த ஒரு வழிபாட்டிலும் கிரக சேர்க்கையும் ஜோதிடத்துடைய தொடர்பும் உறுதியா இருக்கும். அப்ப சுக்கிரன் அப்படின்னு வந்துட்டாலே சுக்கிரனுக்குரிய நிறம் பாத்தீங்கன்னா பிங்க், கடல் ஊதா. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீல நிறம். இதெல்லாம் நீல நிறத்தோடு கோல்டன் காம்பினேஷன். இது எல்லாமே சுக்கிரனை அழகாக வசீகரிக்கக்கூடிய நிறங்கள். இப்போ நம்ம அதுல என்ன பண்ணிருக்கோம்னா கடல் ஊதா அப்புறம் பிங்க் இணைத்திருந்தோம். இது பாத்தீங்கன்னா சனி சுக்கிரனுக்கு இணையான ஒரு தன்மை, ஆகாய தத்துவத்தை இயக்கக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா குரு தான் ஆகாய தத்துவத்திற்கு உரியவர். சோ இப்ப ஆகாயம் என்பது என்ன கலர்ல இருக்கு?
நீளமா இருக்கு. நீலம், அதுவும் கடல் நீலம் அப்படின்னு இருக்கிறோம். கடல் நீலத்தோடு சுக்கிரன் இணையும் பொழுது அது குரு சுக்கிரன் காம்பினேஷன். இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் எங்க இருக்குன்னா மீன ராசியில இருக்கு. மீன ராசி குருவுடைய ராசி. அதுல உச்சமடைகிற கிரகம் யாரு? சுக்கிரன். ஸோ அந்த காம்பினேஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அம்பிகைக்கு புடவை சாத்திருந்தேன். அதே கலர்ல சாத்தணும்னா தாராளமா நிறைய சாத்திக்கலாம். நேர்கள் அதே ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு தாராளமா ஆர்வத்துல அந்த கலர்ல சாத்தலாம், மெரூன்ல சாத்தலாம், பிங்க் சாத்தலாம், ரெட் தாராளமா சாத்தலாம். இதெல்லாம் நல்ல மணி அட்ராக்ஷனை கண்டிப்பா கொடுக்கும். இது கூட இன்னொரு நேர் கேட்டிருக்காங்க, வருஷம் நம்ம புது வந்து புடவை வாங்கி சாத்தணுமா இல்ல போன வருடம் வச்ச அதே புடவையை வந்து நம்ம வருடம் கட்டாயமா லக்ஷ்மி அப்படின்றது புதிய பொருள்ல தான் இருக்காங்க. பயன்படுத்திய பொருளில் லக்ஷ்மி கிடையாது. பட்டுக்கு தோஷம் இல்லைன்னாலும் நம்ம பியோரான பட்டா அக்யூரேட் பட்டா நம்ம வச்சிருக்கிறோம்னா அது அடுத்தடுத்த வருடம் நம்ம சமர்ப்பிக்கலாம். ஆனா என்னன்னா வரலட்சுமி விரதமே ஒவ்வொரு வருடத்திலும் மாற்றத்தை கொடுக்கறது தானே. அப்போ ஒவ்வொரு வருடமும் நம்ம புதுப்பட்டு சமர்ப்பிக்கிறது தான் அம்பிகைக்கு நம் வளர்ச்சியை காட்டக்கூடிய நன்றி. வரலட்சுமி நோன்பு இருக்கிறதினுடைய அடிப்படையே வளர்ச்சியை காட்டி நன்றி செலுத்துதல் தான். அப்ப நம்ம பழைய புடவையே சமர்ப்பிக்கிறோம்னா நான் வளரலன்ற மாதிரி அது ஒரு அர்த்தம் ஆகிடும். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலட்சுமி சாற்றிய அந்த புடவையை வந்து நீங்க மற்ற விரத காலங்கள், இப்ப வாரம் வந்து வெள்ளிக்கிழமை மற்ற தெய்வங்களுக்கு இப்ப வீட்லயே நார்மலா கலசம் வச்சு மற்ற நாட்கள்ல வழிபடுறவர்களா நிறைய பேர் இருக்காங்க. குத்து விளக்கிற்கு வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணி வழிபடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வருஷம் புது புடவை சமர்ப்பணம் பண்றதுதான் சரி. சரி. இன்னொரு நேர் கேட்டிருக்காங்க, இந்த காதோல கருகமணி பொதுவா வைப்பாங்களே குருஜி, நீங்க சொல்லலையே அப்படின்னு, அந்த ஒரு விஷயத்த. அதாவது என்னுடைய முறையில வந்து பாத்தீங்கன்னா காதோலை கருகமணி நாங்க போட மாட்டோம். அதனால நான் அதுல போடல. மற்றபடி அது வழக்கமாக இருப்பவர்கள் தாராளமாக செய்யலாம். வரலட்சுமி விரதத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் அது மாறுபட்டு இருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வழிநடத்தி இருக்கிறார்களோ அதை தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா செயல்படுத்தலாம். காதோலை கருகமணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள்ல கட்டாயமா போடுறாங்க, பாரம்பரியமா இருக்கிறாங்க. குறிப்பா வந்து வைசியர்கள் அதை முக்கியமா கடைபிடிக்கிறாங்க. ஸோ தாராளமா போடலாம். அருமை. இப்ப அடுத்த ஒரு நேர் கேட்டிருக்காங்க, இந்த கலசத்துல வைக்கக்கூடிய தேங்காயை நம்ம என்ன பண்ணணும் அடுத்த நாள்? நம்ம புனர் பூஜையிலேயே சொல்லிட்டோம். புனர் பூஜை அப்படின்றது கலசத்தில் இருப்பதை சமையலறையோடு சேர்த்தல் தான். ஏன்னா மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்கன்னா சமையலறையில தான் இருக்கிறாங்க. அப்போ பச்சை அரிசியை பச்சை அரிசியோடு சேர்க்க வேண்டும். வாசனை திரவியங்களை வாசனை திரவியத்தோடு சேர்க்க வேண்டும். தேங்காயை ஏதாவது ஸ்வீட் பண்ணி சமைச்சு சாப்பிடணும். அந்த உபயோகப்படுத்தக்கூடாது. தேங்காய் மிட்டாய் இருக்குல்ல, அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. ஒரு இனிப்பான விஷயமாக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும் அது வந்து சாப்பிடணும். அப்புறம் இன்னொருத்தா கூட கேள்வி கேட்டிருந்தா அதை நான் பார்த்தேன். வரலட்சுமி நோம்புக்கு நாம் தெய்வத்திற்கு படைத்ததை வருபவர்களுக்கு கொடுக்கலாமா? அது கேட்டிருந்தாங்க. கட்டாயமா அன்றைக்கு வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்றதுதான் யதார்த்தம். நாம பர்சனலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ற சுக்கிரஹோரை பிரசாதத்தை நாம தான் சாப்பிடணும். ஆனா அது வரலட்சுமி நோம்புல இலையில் வைத்ததை அத்தனையுமே வருபவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா அன்று வரக்கூடிய அத்தனை பெண்களும் மகாலட்சுமி தான். அப்போ ஒவ்வொருத்தருடைய உடலிலுமே அம்பிகை இருக்கிறாள், அவர்களுடைய சிரிப்பில் இருக்கிறார். சோ அம்பிகை சாப்பிட்றதை நம்ம எங்க பார்க்கலாம்னா வருபவர்கள் வயிறாறுவதில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆகையினால அன்னைக்கு கட்டாயமா கொடுத்தே ஆகணும். அனைவருக்கும் அதை பகிர்ந்துதான் கொடுக்கணும். நிச்சயமா இந்த ஒரு விஷயத்து மூலமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. சார் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நேர்கள் கொடுக்கிற கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அதை அவரும் பார்க்கறாரு. அவர்களுக்கான பதில்கள் உங்களை வந்து தேடி சேரணும் அப்படிங்கறதுல அவர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் என்னமோ நீங்க அதை கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அது சார் கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டு அவர் அதற்கான தெளிவான விளக்கங்கள் தருவார். சார் அடுத்த ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் ஒருத்தங்க தவறி போயிட்டாங்க, 6 மாதங்கள் ஆயிருக்கு. அவங்களுடைய மாமனார் ஒருத்தங்க தவறி போயிட்டாங்க, 6 மாதங்கள் ஆயிருக்கு. நாங்கள் வந்து கலசம் வைத்து பூஜை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதாவதுமா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ரத்தம், இப்போ சொந்த ரத்தம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெண் வந்து கன்னிகாதானம் பண்ணி போகும் பொழுது அவள் பிறந்த தந்தையினுடைய வீட்டை எல்லாம் தீட்டாக கணக்கெடுத்து கொள்ள முடியாது. இது பெண்களுக்கு மட்டும் உரியது. ஆனால் ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அண்ணனோ தம்பியோ தந்தையோ அல்லது ஒரே வீட்டில் பிறந்த வந்து சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகளுக்கு வந்து கட்டாயமா 1 வருடம் வந்து அந்த தீட்டை வந்து நாம அனுஷ்டித்தே தீர வேண்டும். ஏன்னா அந்த திதி கொடுக்கின்ற வரையிலும் அந்த ஆன்மா வந்து நம்ம வீட்டை சுற்றியே இருக்கும், காற்றில் கலந்திருக்கும், அது நீரில் செல்லாது.
எப்போ நீரில் செல்லும்னா 1 வருடம் முடித்ததற்கு பிறகு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நீர் தெளிப்பாங்க. அதுவரை தெளிக்க மாட்டாங்க. தெளித்ததற்கு பிறகுதான் அது நீர்ல அரங்கனோடு போய் சேருகிறதாக அர்த்தம். ஆகையினால் அதுவரையிலும் இந்த விரத முறைகள், பண்டிகைகள், குலதெய்வ கோவில்கள் இதற்கெல்லாம் செல்வதை தவிர்ப்பதுதான் சிறந்தது. நிச்சயமாக இந்த நீர்னு சொல்லும்போது இன்னொரு நேரும் கேட்டிருக்காங்க, குடத்துக்குள்ள நீர் ஊத்தி அது வழிபடலாமா அப்படிங்கிற மாதிரி அதாவதுமா விஷயம். வரலட்சுமி விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நீர் ஊற்றி அதுல கலச திரவியங்களை போட்டு அதிலும் ஃபாலோ பண்ணுவாங்க, பச்சரிசியை போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நீர் ஊற்றினால் நம்ம உடலுக்கு அது பயன்படாது. நம்ம ஒன்லி வந்து புரோக்ஷனம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அபிஷேகித்துக்கலாம். ஆனா அந்த உணவு பொருளாக இருக்கும் பட்சத்தில் நெடுகாலம் நம்மோடு வரலட்சுமி வந்து பயணித்து பயணிப்பாங்க. அதன் மூலம் நம்ம சாப்பிட்றதன் மூலம் அது அமிர்தமாகி நம் நோயை தீர்ப்பதாக ஐதீகம். அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தானியங்களை இல்லாமல், பச்சரிசி இல்லாமல் வரலட்சுமி கலசத்தை யாரும் அமைக்க வேண்டாம். அதுதான் சிறப்பு. அருமை. இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க சார், அதாவது இந்த நம்ம கோவில்ல போய் வரலட்சுமி பூஜை பண்ணலாமா? ஏன்னா கோவில்ல போய் நம்ம எது செஞ்சாலும் புண்ணியம் சொல்றாங்க, வீட்டுல செய்யாம கோவில்ல போய் நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணலாமா? அதாவது வரலட்சுமி என்றாலே இந்த வரலட்சுமி விரதத்தின் அன்னைக்கு வீடு தேடி அம்பாள் வரா. அவ ஆலயத்திலே இருக்க மாட்டா. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருடைய வீடை தேடி அம்பாள் வரதுனால வீட்டில் வரலட்சுமி விரதம் கொண்டாடுவதுதான் சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், கணவன், குழந்தை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரையுமே வந்து நம்ம மகிழ்வித்து அம்பிகையிடம் நன்றி செலுத்தும் நாள். அதனால வீட்டில் செய்வதுதான் வரலட்சுமி நோன்புக்கு 1000 மடங்கு பலன். இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க சார், அதாவது வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, அப்புறம் எதுக்கு நம்ம நோன்பு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம். அதாவதுமா வரலட்சுமி விரதம், விரதம் என்பது, விரதம்னா பசியோடு இருக்கிறது மட்டுமே விரதம் கிடையாது. நம்மளுடைய உடலையும் மனதையும் தீய வழியில் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய வயிறும் உடம்பு ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா தூக்கத்துக்கு போகும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும். ஆகையினால் விரத காலத்தில் அந்த சிந்தனைகள் எல்லாம் பசியோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணாது, தோன்றாது. ஆகையினால் தான் அப்படி இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனா வரலட்சுமி அப்படின்றவள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நீங்க வரலட்சுமி நோன்பை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தான் ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், சிரிப்பு இருக்கும், உறவினர்கள் சேர்ந்து இருப்பார்கள். இதுல விரதத்தோடு ஒருத்தர் மௌனம் சாதிக்கிறதும் வரலட்சுமிக்கும் சம்பந்தமே கிடையாது. லக்ஷ்மினாலே பேசணும், சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். ஸோ அம்பாள் வந்து ஏன் இன்னைக்கு என்னோட பசியோட இருந்து என்னை பூஜிக்கல அப்படின்னு யாருமே கேட்க போறது இல்லை. நோய் நொடி, ரொம்ப கடுமையான கணவனுடைய ஆயுள் பலத்தை காப்பாத்துறதுக்கு தன்னை வருத்தி அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனா வருடா வருடம் பொருளாதாரத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிக்குமாக கடைபிடிப்பவர்கள் தாராளமாக பால், பழம், இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டாதான் மனநிலை ரொம்ப சிரிப்பா இருக்கும். வரவங்களை அழகா வரவேற்கலாம், தெம்பா இருக்கலாம், ஓடி ஆடி வேலை செய்யலாம். ஸோ நிச்சயமா உண்டு விரதத்தை கடைபிடிக்கிறதுல எதுவுமே கிடையாது, தவறு கிடையாது. சரி, அருமை. அடுத்ததாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நம்ம வரலட்சுமி அன்னைக்கு வைக்கிற கலசத்தை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா? கலசத்தை எடுக்காம பூஜை அறையிலேயே வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு கூடாது. அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலசத்துல போடக்கூடிய பொருளும் கலசத்திற்கு அர்ச்சனை செய்ததற்கு பிறகு அவளுடைய உயிரோட்டம் அதில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அசைஞ்சாலே உயிரோட்டம் விலகும். தேங்காயை எடுத்து அம்பிகையை புனர் பூஜையில அந்த சக்தியை வந்து என்ன பண்ணிடும்னா வெளியே விடணும். ஆகையினால அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. அது அந்தந்த பொருளோடு சேர்க்கணுன்றதுக்கு பேர் தான் புனர் பூஜையே. ஆகையினால கட்டாயமாக அடுத்த நாள் வந்து எடுத்துடுறது நல்லது. சரி, இப்போ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த வரவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து நோன்பு சரடா கொடுக்கலாமா? எத்தனை பேரை நம்ம கூப்பிடுறோமோ அத்தனை எண்ணிக்கை வச்சு கொடுக்கலாமாங்கிற மாதிரி. கட்டாயமா நம்ம நோன்பு கயிறு வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வைத்து தனியா மஞ்சள் பூசி கயிட்டு வைத்திருப்போம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வஸ்திர தானத்திலும் ஒரு மாங்கல்ய சரடு இருக்கும். அது வந்து பொதுவா வஸ்திரத்தோடு வச்சிருக்கக்கூடிய மாங்கல்ய சரடு அல்லாமல் அம்பிகைக்கு நோன்பு கயிறு நம்ம கட்டிண்டு எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சமர்ப்பிக்கணுமோ அதை கரெக்டா பண்ணணும். நிச்சயமா வரவாளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அடுத்ததாக ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவங்க மகள் வந்து இப்பதான் வந்து பூப்படைந்திருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, அதாவது இறப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் நாம வந்து அதை அனுஷ்டிக்கணுமே தவிர, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் அதனுடைய கால அளவு. ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வழிபடலாம். தாராளமாக வழிபடலாம்.
சரி, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு பதிவுகளுக்கு கீழே நேயர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. மற்றவை பொதுவான சந்தேகங்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து புனர் பூஜையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வீடியோலேயே சொல்லியிருக்கீங்க. ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் பொதுவாக கேட்டவங்க எல்லாருமே அந்த வீடியோவை திருப்பி போய் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா குருஜி சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். எல்லாருக்குமே வரலட்சுமி விரத நோன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. இந்த மாதிரி திருவருள் டிவி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்வதற்கு எம்மை போன்ற என்னை போன்ற நிறைய ஆன்மீக பெருமக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆகையினால் அதை அத்தனையுமே நீங்க மறக்காம பார்க்கணும். நான் சொல்றத குறிப்பா நிறைய கேட்கணும்னா மறக்காம திருவருள் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன், அதுவும் குருக்காரகம், அதை டச் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பதிவுகள் இன்னும் மந்திரபூர்வம், எந்திரபூர்வமான விஷயங்கள், சொற்பொழிவுகள் வந்த வண்ணமே இருக்கும். நீங்கள் கேட்ட வண்ணமே இருந்து கர்மாவை நீக்கி முக்தியை பெற்று நிறைவான வாழ்வை பெறலாம்.